ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அசெட் மேனேஜ்மெண்ட் பத்தி ஐடியா இருக்கா? அப்படி ஐடியா இல்லைன்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோல நான் அசெட்டுக்கும், லயபிலிட்டிக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி நம்மளோட போர்ட்ஃபோலியோவ டைவர்சிஃபையா வச்சுக்கலாம்? அப்புறம் எவ்வளோ பெர்சன்டேஜ் நம்ம இன்வெஸ்ட் பண்றதுனால, நம்மளோட அசெட் மேனேஜ்மெண்ட்ட ப்ராப்பரா லாங் டெர்ம்ல வெல்த் கிரியேட் பண்ணலாங்கிறத பத்தி நான் பேசியிருக்கேன். என்னோட பேரு சரண். நான் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் எஜுகேஷனல் வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம பார்க்க போறது அசெட்க்கும் லைபிலிட்டிக்கும் உள்ள வித்தியாசம் தான். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா அசெட்ஸ்ங்கிறது உங்க பாக்கெட்டுக்கு பணம் வரும். லைபிலிட்டிஸ்ங்கிறது உங்க பாக்கெட்ல இருந்து பணம் போகும். இதுதான் லாஜிக். இன்னும் டீடைல்டா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்ல இருந்து உங்களுக்கு வருமானம் வர்றது எல்லாமே அசெட் கேட்டகரியில வரும். நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்ல இருந்து உங்களுக்கு எந்த ரிட்டர்ன்ஸும் வரல அப்படின்னா, அது லைபிலிட்டிஸ் கேட்டகரியில வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கார் லோன்லாம் உங்களுக்கு எந்த ரிட்டர்ன்ஸுமே வராது. அதுவே நீங்க வந்து ஒரு 4, 5 கார வச்சு கார் டாக்ஸி கம்பெனி நடத்துனீங்கன்னா, அதெல்லாம் அசெட்ஸ். பட் உங்களோட ஓன் பர்ப்பஸ்க்காக வாங்கிட்டு, அதிலிருந்து வருமானம் எதுவும் வராம இருக்கிறது எல்லாமே வந்து லைபிலிட்டிஸ் தான். அடுத்து நம்ம பார்க்க போறது டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ. டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னா, நீங்க உங்க பணத்த பல இடத்துல இன்வெஸ்ட் பண்றது தான் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. ஏன் நம்ம வந்து பல இடத்துல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். இங்கிலீஷ்ல டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா முட்டையும் ஒரே பேஸ்கெட்ல போட்டீங்க அப்படின்னா, அது உடைஞ்சா எல்லாமே ஒரே டைம்ல உடைஞ்சு போயிடும். அத தான் அப்படி சொல்றாங்க. நான் ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ பேஸ் பண்ணி ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம் வாங்க. இது வந்து இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு எந்த மாரி வேணுங்கிறத பேஸ் பண்ணி நீங்க வந்து இந்த டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட்ல ஃபண்ட் அலோகேஷன சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இந்த மாரி நீங்க ஃபண்ட் அலோகேஷன் போடும்போது, உங்களோட போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைடாவும் இருக்கும். பிளஸ் எல்லா செக்டர்லயுமே நல்ல குரோத் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ரியல் எஸ்டேட்ல வந்து நான் 25% அலோகேட் பண்ணுவேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரூ. 50,000 சேமிக்க முடியுது அப்படின்னா, அதுல ஒரு ரூ. 10,000 நான் ரியல் எஸ்டேட்டுக்காக போடுவேன். இது ரூ. 50,000 சேமிக்க முடியுதுங்கிறது உங்களோட வீட்டு செலவு, வாடகை, அத்தியாவசிய செலவு போக உங்களால சேமிக்க முடியுது அப்படின்னா, நான் இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் ஃபார்முலாவ நான் ஃபாலோ பண்ணுவேன். இல்ல உங்களால கம்மியா தான் சேமிக்க முடியுது அப்படின்னா, இதுல எது மேண்டேட்டரி அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு, அதுக்கு தகுந்தாப்புல உங்களோட அசெட் மேனேஜ்மெண்ட் பிளான சேஞ்ச் பண்ணிக்கங்க. ரியல் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா, நான் 25% அலாட் பண்ணுவேன். இதோட ரிஸ்க் ஃபேக்டர் வந்து மீடியம் தான். ஏரியா, லொகேஷன், அப்புறம் அது பிரைஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி இருக்கு? இது எல்லாத்தையுமே நீங்க அனலைஸ் பண்ணி தான் நீங்க வாங்கணும். இந்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிபிஎஃப், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் இதெல்லாமே வந்து சைல்ட்ஸ் எஜுகேஷன், அப்புறம் ரிட்டயர்மென்ட் பிளானுக்காக நீங்க போடலாம். இதுலயும் நான் 25% அலோகேட் பண்ணுவேன். ஸோ லாங் டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா 25% மோர் தென் எனஃப். இதோட ரிஸ்க் ஃபேக்டர் லோ. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ங்கிறதுனால. இதுல நான் என்ன ஸ்கீம்ஸ்ல நல்ல ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குதுங்க பார்த்து நான் போடுவேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் பாண்ட்ஸ்ல நான் 20% அலாட் பண்ணுவேன். இதோட ரிஸ்க் ஃபேக்டர் வந்து மீடியம் தான். ஏன்னா நான் அனலைஸ் பண்ணி நான் போட போற ஃபண்டு எல்லாமே வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் இல்ல டெப்ட் ஃபண்டா தான் இருக்கும். இது எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூர் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இதுலயும் நான் 20% ஃபண்ட் அலோகேட் பண்ணுவேன். இதோட ரிஸ்க் ஃபேக்டர் ஹை தான். பட் நான் மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ மீடியம் ரிஸ்க் ஃபேக்டர் எடுத்தனால ஒன்று வந்து நான் ஹை ரிஸ்க் எடுக்கலாம் நான் டிசைட் பண்ணுவேன். இது வந்து நான் டிஃபென்சிவாக நான் போட்டிருக்கேன் இந்த பிளானை. இதில் உங்களுக்கு வந்து நான் ரிஸ்க் நான் எடுக்க ரெடி அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு தகுந்தாப்புல ரிஸ்க் ஃபேக்டருக்கு ஏற்றாப்புல உங்களோட ஃபண்ட் அலோகேஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன நான் அனலைஸ் பண்ணுவேன்னா, நான் மோஸ்ட்லி லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இருக்கு. ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது லார்ஜ் கேப் தான். செகண்ட் நான் மிட் கேப் போவேன். அண்ட் செக்டர் பேஸ்ட் ஃபண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாமே அனலைஸ் பண்ணி பர்டிகுலராக 10லிருந்து 20 ஸ்டாக்கிட்ட நீங்கள் சூஸ் பண்ணி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்ஐபி மாதிரியோ இல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மந்த்லி கன்சிடர் பண்ணிட்டே வந்தீங்கன்னாவே அதுவே உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். நான் ஏன் கோல்டு லாஸ்ட்டாக போட்டிருக்கேன் அப்படின்னா, வீட்டில் பெண் குழந்தை இருந்துச்சுன்னா அவங்க கோல்டு நிறையா வாங்குவாங்க. இதுவே ஆண் குழந்தை இருந்துச்சுன்னா அவங்க கோல்டு அதிகம் வாங்க மாட்டாங்க. பட் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கோல்டுங்கிறது ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது மணி அதோட வேல்யூ இழக்கும். ஆனால் கோல்டு அதோட வேல்யூ இழக்காது. இன்னொரு ப்ராப்ளம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டில் உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ நான் அதனால் இதுக்கு ஒரு ஃபண்ட் அலோகேஷன் 10% கொடுப்பேன் எவ்ரி மந்த். இதோட ரிஸ்க் ஃபேக்டர் லோ. ஏன்னா நீங்கள் வந்து கையில் தான் வாங்க போகிறீங்க.
சில பேர் வந்து டிஜிட்டல் கோல்டும் வாங்குறாங்க. சில பேர் கோல்டு பீஸும் வாங்குவாங்க. எதுல போய் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கங்கிறது பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு அசெட் மேனேஜ்மென்ட் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க இந்த டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்டின்னா, உங்களோட ஃபண்ட் அலோகேஷன் எப்டி இருக்கும்? ஹை ரிஸ்க் எடுப்பீங்களா? இல்ல மீடியம் ரிஸ்க் எடுப்பீங்களா? லோ ரிஸ்க் எடுப்பீங்களான்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். பாய்.